எண்ணிக்கை அதிகாரம் 24. இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது, முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார். பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்குண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான். அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான். சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்போன் சாபமடைவான். எனவே பிலேயாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிலேயாமிடம், என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நீர் இம்மூன்று முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர். எனவே உடனே உம் இடத்துக்கு ஓடிவிடும். உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்துவிட்டார் என்றான். பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது: நீர் என்னிடம் அனுப்பிய உம் தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறிச் சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது. ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன். வாரும், பிற்காலத்தில் இம்மக்கள் உம் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். அவர் திருவுரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றி பிறையை நசுக்கும். சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியான ஏதோம் பாழாகிவிடும். சேயிரும் கைப்பற்றப்படும். இஸ்ரவேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான். நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது: வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு. இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது: உன் வாழ்விடம் உறுதியானது. உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசீரியர் உன்னை சிறைப்பிடித்துச் செல்ல எவ்வளவு காலம்தான் ஆகும்? பின்னும் அவர் திருவுரையாக கூறியது: அந்தோ, கடவுள் இதனை செய்யும் போது எவன்தான் பிழைப்பான்? கித்திம் தன் கப்பல்களால்
அசீரியாவையும் ஏபேரையும் துன்புறுத்துவான். பின்பு பிலேயாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார். பாலாக்கும் தன் வழியே சென்றான். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: பிலேயாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார், பாலாக் எங்கே சென்றான்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்.